அஸ் அ மேன் என்னால தபுவோட விஷயத்த ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. ஒரு அதாவது அதிர்ஷ்ட கட்டவன்னு சொல்லுவாங்க அந்த டைம்லலாம். அது ரொம்ப ரொம்ப ஒரு அந்த அந்த டைம்ல இருக்கும். சில பேர் ரொம்ப எதிர்த்தாப்புல வந்தா இவங்க மூஞ்ச பாட்டு போனா விளங்காது அப்படிலாம் சொல்லுவாங்க. அத ஒரு தீமா எடுத்துக்கிட்டு தபு கேரக்டர் ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க. எல்லா இடத்துலயும் அவங்க பாசிட்டிவா பேசுவாங்க. அது அஜித் சாரே சொல்லுவாரு. உனக்கிட்ட எனக்கு பிடிச்சது இதுதான். எவ்வளவு நடந்தாலும் பாசிட்டிவா பேசுற பாத்தியா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. அது ரொம்ப எனக்கு இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. ஐஸ்வர்யா வந்து ஒரு கவிதை மாதிரி இருப்பாங்க இந்த படத்துல. அவங்களுக்கு ஒரு ஒரு ட்ரீம் வெட்டிங் பண்ணணும் தான். பாரதியார் கவிதையாவே ஆமா இருப்பாங்க. ஆமா. அது கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். அவங்களுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ராஜா மாதிரி எனக்கு ஒரு பையன் வரணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா அதே மாதிரி தான் அப்பாஸ் வருவாரு. பட் அந்த கேரக்டர் இருக்குல்ல, நான் என்ன எதிர்பார்த்தேன், எனக்கு என்ன கிடைக்கணும்னு ஒண்ணு இருந்திருக்குல்ல, அதை அவங்க ரியலைஸ் பண்ற பாயிண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். என்னை பார்த்துக்கிட்டு நைட்டு ஃபுல்லாக நான் பார்த்துக்கிட்டாரான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்பாங்க. அப்படிங்கும்போது எஸ், இதுதானே ஒரு பொண்ணுக்கு தேவை. இந்த அழகோ அந்த ஒரு ஒரு மேன்லியா இருக்கிறது தான் அழகு கிடையாது. அது வந்து லைஃப் பார்ட்னருக்கு குவாலிஃபிகேஷன் கிடையாது. இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிற பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.